Hi everyone, welcome to Midnight Loop, the last bus stop ஸ்டோரியோவில் போகலாமா? அன்னைக்கு நைட்டு 12:30 மணி இருக்கும். ரிக்கின்னு ஒரு பையன் அவன் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப நேரமாக அவன் நின்னும் ஒரு பஸ் கூட வரலை. அவனை சுற்றி யாருமே இல்லை. அப்போ தான் ஒரு பெரியவர் அந்த மழையில் ஒரு கொடையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தார். அந்த பெரியவர்கிட்ட அந்த ரிக்கி இங்கே பஸ் எப்போ வரும் அப்படி கேட்டான். அதுக்கு அந்த பெரியவர் கடைசி பஸ் மட்டும்தான் வரும், அதுவும் 1 மணி ஆகும் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அரை மணி நேரமாக அந்த ரிக்கி அந்த பஸ் ஸ்டாப்லேயே நின்றுட்டு இருந்தான். கடைசியில் தூரத்துலேருந்து ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ் உள்ள அந்த ரிக்கியும் ஏறிட்டான். ஆனால் அந்த பஸ்ஸில் யாருமே இல்லை. டிரைவர் மட்டும் முன்னாடி பஸ்ஸை ஓடிட்டு போயிட்டுருக்காரு. கண்டக்டரு லாஸ்ட் சீட்டில் உக்காந்துட்டுருக்காரு. இந்த ரிக்கி அந்த கண்டக்டர் கிட்ட போயிட்டு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டான். அப்போ தான் அந்த கண்டக்டர் ஷாக் ஆனார். ரிக்கி அந்த கண்டக்டர் கிட்ட டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டான். ஆனால் அந்த கண்டக்டருக்கு வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. அவரை சுற்றி அந்த பஸ்ஸில் யாருமே இல்லை. யாருன்னு அந்த கண்டக்டர் கேட்கும்போது அப்போ தான் அந்த பஸ்ஸில் இருக்க கண்ணாடியில் அந்த ரிக்கி அவனுடைய முகத்தை பார்த்தான். அப்போ தான் ரிக்கியே ஷாக் ஆயிட்டான். பஸ் கண்ணாடியில் பார்க்கும்போது ரிக்கியோட முகம் ரிக்கிக்கே தெரியலை. அப்போ அந்த ரிக்கி யாரு? இதே மாதிரியே அந்த ரிக்கின்ற பையன் டெய்லியும் அந்த பஸ்ஸில் போய் அந்த கண்டக்டர்கிட்ட டெய்லியும் டிக்கெட் கேட்டிருக்கான். அந்த கண்டக்டரும் டெய்லியும் பயந்து அந்த வழியில் அந்த டைமில் வந்திருக்காங்க, அந்த டிரைவரும் அந்த கண்டக்டர். ஆனால் ஒரு நாள் அந்த பஸ் ஸ்டாப் இருக்கிற கிராமத்துக்கு போயிட்டு அந்த டிரைவரும் கண்டக்டரும் கேட்டிருக்காங்க ரிக்கியை பற்றி. ரிக்கின்றவன் யாருன்னா அங்கே சகாயம் ஒருத்தரோட பையன். அந்த சகாயம்ன்றவர் ரொம்ப ரொம்ப போதைக்கு அடிமையானவர். அவர் ஏற்கனவே அவங்களுடைய மனைவியும் சாவடிச்சிருக்கார். அவரும் இவன் பையனும் மட்டும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் இந்த பையன் 7வது படிக்கிற ரிக்கின்ற பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான். டெய்லியும் இந்த மாதிரி ஏன்பா குடிச்சிட்டு வர, உடம்புக்கு தானே கெடுதல் அப்படி கேட்டிருக்கான். அதுக்கு அந்த சகாயம்ன்ற அந்த ரிக்கியோட அப்பா குடிச்சிட்டு அந்த பாட்டில் எடுத்து ரிக்கின்றவன் மண்டையில அடிச்சிருக்காரு. அதில் அந்த ரிக்கி கோமா ஸ்டேஜுக்கு போய் 10 மாதம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தான். 10 மாதத்துக்கு அப்புறம் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே எடுத்துன்னு வரும்போது வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது வர வழியிலே ரிக்கியோட உயிர் போச்சு. இது கேட்ட அந்த டிரைவரும் கண்டக்டரும் ஷாக் ஆயிட்டாங்க. அந்த ஊர் மக்கள் கிட்ட போய் கேட்டதுக்கு ரிக்கி செத்து 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பஸ்ஸில் வர அந்த பையன் யார்? அவன் ஏன் டெய்லியும் அந்த பஸ்ஸில் வரான்? இது வரைக்கும் இதெல்லாம் மர்மமாகவே இருக்கு.